தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 17/7/2023 திங்கட்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கின்றது. இன்றைக்கு ஆடி முதல் தேதி. இன்றைக்கு ஆடி மாதம் பிறக்கிறது. இன்றைக்கே அமாவாசை வருகின்றது. இன்று மட்டும் அமாவாசை அல்ல, இந்த மாத கடைசியிலே ஆடி 31ஆம் தேதி புதன்கிழமையும் மீண்டும் அமாவாசை வருகின்றது. ஒரு மாதத்திலே 2 அமாவாசை அல்லது 2 பௌர்ணமி என்று வந்தால் அந்த மாதத்திற்கு பெயர் மல மாதம் என்று சொல்வார்களாம். இதெல்லாம் அந்த பஞ்சாங்கத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அப்படி 2 அமாவாசையோ 2 பௌர்ணமியோ வந்தால் அந்த மாதத்திலே ஒரு சுபகாரியங்கள் யாரும் எதுவும் செய்யக்கூடாது என்றும் சொல்லி இருக்கின்றார்கள். தவிர்க்க முடியாத காரியங்களை நாம் செய்யலாம். ஆனால் அமாவாசை என்றாலே முன்னோர்களை வழிபடுவது, திதி கொடுப்பது, தர்ப்பணம் கொடுப்பது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதிலே குறிப்பாக ஆடி 31ஆம் தேதி வருகின்ற பொழுதுதான் ஆடி அமாவாசை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். பொதுவாக இன்று ஆடி மாதம் பிறக்கிறது. இது ஒரு புண்ணிய காலம், அமாவாசை திதி என்பதனாலே இன்று நீங்கள் முன்னோர்களை வழிபட்டால் முன்னேற்றம் கிடைக்கும். நமக்கு முகவரி கொடுத்தவர்கள் அவர்கள். எனவே அறைக்குள் விளக்காகி ஆள் வீட்டில் படமாகி இருக்கும் நமது முன்னோர்களை நீங்கள் இன்று போற்றி துதிக்க வேண்டிய நாள். அதன் மூலமாக உங்களுக்கு முன்னேற்றம் வரும் என்று சொல்லி, இனி அந்த முன்னோர்களுடைய சொற்களிலே ஒரு சில கருத்துக்களையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பாட்டி சொல்லை தட்டாதே என்று சொல்வார்கள். அதாவது வயதானவர்கள், தாத்தா பாட்டிகள் எல்லாம் அந்த காலத்திலே அனுபவத்தின் வாயிலாக சில அரிய கருத்துக்களை எடுத்து சொன்னார்கள். அது 3 வார்த்தைகளில் கூட சொல்லி இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சில கருத்துக்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்லியதிலே, நீரால் கோலம் போடாதே, நெற்றியை காலியாய் வைக்காதே, கால் மேல் காலை போடாதே, காலையில் அதிகம் தூங்காதே, மலஜலம் அடக்கி வைக்காதே, மமதை கண்டு பேசாதே, நகத்தை நீட்டி வளர்க்காதே, நட்பை பகையாய் ஆக்காதே, எண்ணெய் தேய்க்க மறக்காதே, ஈரம் சுட்ட நிற்காதே, தீய வார்த்தைகள் பேசாதே, திறமையை அடக்கி வைக்காதே, ஆலயம் செல்ல தவறாதே, ஆன்றோர் சொல்லை தவிர்க்காதே, இரவில் வீட்டை பெருக்காதே, எதையும் நினைத்து உருகாதே, சிந்திக்காமல் செய்யாதே, சிறப்பாய் வாழ மறக்காதேன்னு சொல்லி ஒரு பாடல் மாதிரி உருவத்தில் சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீரால் கோலம் போடாதேன்னா அந்த தண்ணியில் சில பேர் கோலம் போடுவாங்க, அது அழிஞ்சிரும். கோலம் அழியக்கூடாதும்பாங்க அதுக்காக. ஆனால் அதற்கு அடுத்தது நெற்றியை காலியாய் வைக்காதேன்னா, நம்ம விபூதி பூசிக்கணுமா நெற்றியில். அவங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய இதுகளையும் நம்ம நெற்றியில் நம்ம அணிந்து கொள்ளலாம். அதில் ஒரு பாடல் இருக்கு, வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்கிடுமே. வந்த வினை அப்படின்னா முன்னாடி வந்த வினை, வருகின்ற வல்வினைனா இனிமேல் வரப்போகின்ற வினை. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்கிடுமே தென்பழனி, சேவுகா என்று திருநீறு அணிவார்க்கு மேவ வாராதே வினை. அப்படி விபூதி பூசிக்கொண்டால் கூட பூசிக்கொள்கிற பொழுது முருகன் பெயரை உச்சரித்து பூசிக்கொள்ள வேண்டுமாம். அண்ணாந்து பூசிக்கொள்ள வேண்டும், உள்ளங்கையால் பூசிக்கொள்ள வேண்டும் என்பார்கள். அப்படி நெற்றியிலே அவரவர்களுக்குரிய சின்னங்களை வைத்துக் கொள்வது நல்லது என்று குறிப்பிட்டார்கள். அதற்கு பிறகு கால் மேல் காலை போடாதே அப்படின்னா, சில பேர் பெரியவங்க வந்திருக்க போது சில பேர் ஒரு கால் மேலே கால் போட்டு அட்டனை கால் போட்டு கால் ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்று. இரண்டாவது, அப்படி செய்வது இந்த உடற்கூற்றுக்கு சரியானதாக இருக்காதான். ஆகையினாலே நம்ம அந்த உடல் ஆரோக்கியத்தையும் பேணி உள்ளத்தை நலமாக வைத்துக் கொள்வதற்கு உரிய கருத்துக்களை சொன்னார்கள். ஒரு அற்புதமான கருத்து அதில் நான் இப்போ சொன்னதில், இரவில் வீட்டை பெருக்காதே. நாங்கள் ராத்திரிக்கு வீடை கூட்டியல்னா என்ன, அது தூசியாக இருக்குது, நம்ம கூட்டிகிட்டு தான் படுக்கணும்னு சொல்லி கூட்டுவாங்க. கூட்டிகிட்டு அந்த குப்பையை என்ன பண்ணுவாங்க, வெளியில் கொண்டு போய் கொட்டிடுவாங்க. தெரியாமல் சில பேருடைய ஒரு பணம், காசு அல்லது ஏதாவது ஒரு விலையுயர்ந்த பொருள் அந்த வீட்டில் இருக்கும். அதை கூட்டியலி கொண்டு போய் வெளியில் கொட்டிக்கிட்டா நம்ம மறுநாள் அதை தேடி எடுக்க முடியாது. அதனால் கூட்டினால் கூட ஒரு பக்கமாக அந்த குப்பையை வச்சுட்டு காலையில் கொட்டலாம் அப்படிம்பாங்க. அதனால தான் இரவில் வீட்டை கூட்டாதே, அதாவது பெருக்காதே அப்படின்னாங்க. அதுக்கு அடுத்த சொல் தான் ரொம்ப அற்புதமான நினைவு. எதையும் நினைத்து உருகாதே, அது கிடைக்கல இது அப்படின்னு கவலைப்படவே கூடாதான். உள்ளது எதுவோ அது இறைவன் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாக இரு. உனக்கு உள்ளது எது இருக்கோ அது இறைவன் கொடுத்ததுன்னு மகிழ்ச்சியாக இரு. உன்னிடம் எது இல்லாததுவோ அது இறைவன் கொடுக்க போவது என்ற நம்பிக்கையோடு இருன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய எது இருக்கோ அது இறைவன் உனக்கு கொடுத்துருக்காரு.
இது இல்லை அது இல்லைன்னு சொல்லக்கூடாதான். அந்த நெகட்டிவ் அப்ரோச், எதிர்மறை சிந்தனைகளே இருக்கக்கூடாது. அப்படி இல்லை என்று சொன்னால் அது இறைவன் கொடுக்கக்கூடிய விதத்திலே கொடுக்கப் போகிறார் என்ற நம்பிக்கையோடு நீ இருக்கணுமா. வலதுகை இடதுகை நீங்களாக நம்பிக்கை என்ற ஒரு கை சேருமானால் வாழ்க்கை என்ற கை மிக சிறப்பாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, பக்கபலமாக இருப்பவர்கள் உங்கள் பணத் தேவையை பூர்த்தி செய்கின்ற நாள். இன்று உங்களுக்கு பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அகலும். வீடு வாங்க வேண்டும், இடம் வாங்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கான ஒரு வாய்ப்புகள் கைகூடி வரும். கட்டிய வீட்டில் ஒரு சிலர் பழுது பார்க்க நினைக்கலாம். பொதுவாக பூமி யோகம் என்று எப்பொழுது வரும் என்றால் குரு செவ்வாயை பார்க்க வேண்டும். செவ்வாய் பலம் பெற்றிருக்க வேண்டும். இப்பொழுது செவ்வாய் தனாதிபதி சுக்கிரனோடு இணைந்து பஞ்சமஸ்தானத்திலே இருக்கின்றார். பஞ்சமஸ்தானத்தில் இருந்து குருவால் பார்க்கப்படுகின்றார். எனவே பூமி சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பூமி வாங்கி விற்பனை செய்பவர்களுக்கு அதிக ஆதாயம் கிடைக்கும். புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கூட வரலாம். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அருகில் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும். கருத்து வேறுபாடுகள் அகலும். காலை நேரத்திலேயே கூட கலகலப்பான தகவல்கள் வரலாம். உடன்பிறந்தவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். கடன் சுமை குறைய உங்களுக்கு புதிய வழிமுறைகளை கையாளுவீர்கள். பொதுவாகவே சனியின் பலம் நன்றாக இருப்பதால் நடக்கும் தொழிலை விட்டுவிட்டு புதிய தொழில் முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வரலாம். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று தனவரவு தாராளமாக வந்து சேரும். பாக்கியல் வசூலாகி பரவசப்படுத்தும். பாராட்டும் புகழும் கூடும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தப் போகிறது. பொது வாழ்விலே புகழ் கூடும். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. அதிகாரத்துவம் வாய்ந்த மனிதர்களின் அனுபவத்தால் அல்லது அவர்களுடைய ஆதரவால் உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் இல்லத்திலே நடைபெறும். அது மட்டுமல்ல, உங்கள் ராசிநாதன் புதன் 2இல் இருப்பதால் மாமன் மைத்துன வழியில் ஏற்பட்ட மனக்கலக்கங்கள் அகலும். சேமிப்பும் உயரும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு கையிருப்பு கரையும் நாள். கட்டிடம் கட்டும் முயற்சியிலே கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் திடீரென மாற்றங்கள் வரலாம். நினைக்க இயலாத ஊருக்கு மாற்றங்கள் வருகிறது என்று கவலைப்படுவீர்கள். வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதுதான் நல்லது. மேலதிகாரிகள் உங்கள் மீது வெறுப்பாக இருக்கலாம். நீங்கள் கேட்ட சலுகைகளை கொடுக்க மறுப்பார். என்ன இருந்தாலும் நீங்கள் இன்று கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதே நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பிரியமானவர்களோடு இருந்த பிரச்சனை அகலும் நாள். பிரபலஸ்தர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உதவிகரமாக இருப்பார்கள். வழக்குகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தர்ம சிந்தனைகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். இதை செய்வோமா அதை செய்வோமா என்ற இரட்டித்த சிந்தனை இல்லாமல் ஒரு நிலையோடு நீங்கள் சிந்திப்பது நல்லது. செவ்வாய் சனி பார்வை இருப்பதனாலே செயல்பாடுகளில் தீர்க்கமாக முடிவெடுத்து செய்வது நல்லது. அருகில் இருக்கும் அனுபவஸ்தர்களின் ஆலோசனை உங்களுக்கு தக்க சமயத்தில் கை கொடுக்கும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஊதிய உயர்வால் உள்ளம் மகிழ்வடையும் நாள். இன்று உறவினர்களின் பாசமழையில் நனைவீர்கள். புதன் லாபஸ்தானத்தில் சூரியனோடு இருக்கின்றார். பயணங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் எவ்வளவு நாள் தான் இருப்பது, நான் சொந்தமாக செய்தால் என்ன, நம்முடைய உழைப்பெல்லாம் வீணாகிறதே, நமக்கு போதுமான வருமானம் இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று நல்ல நிறுவனங்களிலிருந்து சம்பளம் கூடுதலாக தருவதாக சொல்லி கூட அழைப்புகள் வரலாம். வரும் அழைப்புகளை பரிசீலித்து ஏற்றுக்கொள்வது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் நாள். வசதிகள் பெருகும். வரவு 2 மடங்காக உயரும். அதே நேரத்தில் ஜென்மத்தில் கேது 7இலே ராகு இருப்பதால் ஏற்றமும் இரக்கமும் கலந்த சூழ்நிலை இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். சர்ப்பஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவது, இன்று முன்னோர்கள் வழிபாட்டிலே கவனம் செலுத்துவது போன்றவற்றில் இருந்தால் வழிபாட்டு மூலமாக உங்கள் வளர்ச்சியை நீங்கள் கூட்டிக் கொள்ளலாம். இன்று மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கம் அகலும் நிகழ்வு ஒன்று நிகழ இருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும். இன்று அமாவாசை என்பதனாலே முன்னோர் வழிபாட்டிலும் கவனம் செலுத்துங்கள். ஆலய வழிபாட்டிலும் கவனம் செலுத்துங்கள். எந்த காரியமும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. அருகில் இருக்கும் நண்பர்களை பகித்துக் கொள்ள வேண்டாம். விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். வரவை காட்டிலும் 1 மடங்கு செலவு கூடுதலாகவே இருக்கலாம். குடும்ப சுமை கூடுகிறது என்றும் கவலைப்படுவீர்கள். இருந்தாலும் நீங்கள் இன்று விழிப்புணர்ச்சியோடு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். தனுசு ராசி நேயர்களே, அஷ்டமத்திலே சூரியன் அடியெடுத்து வைத்திருக்கிறார். 9க்கு அதிபதி 8இலே வருகின்ற பொழுது பொன்பொருள் சேர்க்கைகளிலே சில விரயங்கள் ஏற்படலாம். விலையுயர்ந்த பொருட்களை விற்க நேரிடும்.
பெற்றோர் வழியில் சில பிரச்சனைகள் வரலாம். கற்றுக்கடங்காத கடன் சுமையின் காரணமாக கட்டிய வீட்டை கூட ஒரு சிலர் விற்க நேரிடலாம். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம். மிக மிக கவனம் தேவை. குறிப்பாக இன்று நீங்கள் அருகில் இருக்கும் நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு குறைவாகவே கிடைக்கலாம். ஆரோக்கியத்திலும் தொல்லை உண்டு. மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்திலே செவ்வாய் அடியெடுத்து வைத்திருக்கிறார். சப்தமஸ்தானத்தில் சூரியனோடு புதன் இருக்கின்றார். எனவே உடல்நலத்தில் மிக மிக கவனம் தேவை. திடீர் தாக்குதல்கள் வரலாம். சாதாரண சிகிச்சையிலேயே முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட ரண சிகிச்சை செய்துதான் செய்ய வேண்டும் என்று கூட மருத்துவர்கள் சொல்லலாம். ஆடம்பர சிந்தனைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் கூட பணி நீக்கம் செய்யப்படும் அளவுக்கு உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். நீங்கள் அதை எதிர்கொள்ள வேண்டிய சூழலும் உங்களுக்கு உருவாகும். கடன் சுமை கூடி கொண்டு போகிறதே என்று கவலைப்படுவீர்கள். இடமாற்றம், வீடு மாற்றம் போன்றவைகள் வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். அது இனிமை தரும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சிக்கனத்தை கடைபிடித்து சிறப்புகளை காண வேண்டிய நாள். தெய்வ வழிபாட்டிலே ஆர்வம் காட்டுவீர்கள். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தொழில் கூட்டாளிகளிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். கடிதம் கூட உங்களுக்கு கனிந்த தகவல்களை கொடுக்கலாம். அலைபேசி வழியிலும் உங்களுக்கு அனுகூல தகவல்கள் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும் நாள். முக்கிய புள்ளிகள் இல்லம் தேடி வருவார்கள். அவர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் செய்யும் தொழில்கள் சிறப்பாக இருக்கும். சிறிய வாய்ப்புகள் வந்தாலும் அதை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி காணும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.